வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் டிஸ்கஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவுனத்தனம் பொறுமையாக கேட்டுக்குங்க. என்ன தகவல் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு அலுவலக பணி நம்ம தோது பார்த்துட்டு திடீர்னு நம்ம தோது பார்க்கல அப்படின்னா எரர் ஏற்படும். அதனால் நம்ம என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறது அப்படின்றது ஒரு கடமை மாதிரி தான். ஓகே, சரி, அந்த வகையில் என்ன பண்ணி அப்படின்னா, அது சுவாரஸ்யமாக இருக்கும். தினந்தோறும் காலையில் எழுந்திரிக்கிறது, சட்டசபைக்கு போகிறது, ஒரு கருத்து சொல்கிறது, அது இன்னொரு கருத்து நிராகரிக்கிறது, அதுக்கப்புறம் லன்ச் டைமு, அதுக்கப்புறம் ஈவினிங் வர்றது, அப்புறம் ஒரு கூட்டத்தை கூட்டுறது, இதெல்லாமே நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் உழைச்சோம் அப்படின்னா, அப்ரா கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும், வல்லரசு நாடுகளை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் முன்னேற்றம் மாதிரியான ஒரு பாதநிலை, அதாவது 10 வருஷத்துக்கு 1 வருஷம் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். ஓகே, ஆனால் அந்த 10 வருஷத்துக்குள்ளே அப்ரா கண்ட்ரிஸ் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் முன்னேறிடுவாங்க. அதனால் எத்தனை காலம் ஆனாலும் வல்லரசு நாடோட ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுன்றது நிச்சயமாக சிரமம் தான். ஓகே, அதனால் யூகே சிஸ்டத்தை மாற்றணும். அது ஒரே நாளில் மாற்றுறதுன்றது நிச்சயமாக சிரமம் தான். ஏன்னா அதுக்கு காசு தேவைப்படுது. ஓகே, ஆனாலும் சில அலுவலக பணி அப்படின்றப்போ பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். அவங்கவுங்க சம்பாரித்து, இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவு சேஃப் ஜோன் தான், ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே அவங்க ஓரளவு தோது பார்க்கணும். அவங்கெல்லாம் இதெல்லாம் சரி, ஓகே, நடந்து போச்சு, இதுக்கு மேலே நாங்கள் கலைத்துறைக்கு போகிறோம், நாங்கள் முன்னேற அப்பெல்லாம் நாங்கள் நினைக்கிறதுன்றது சிரமம் தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி போதுமான அளவுக்கு நிறைவான மனநிலையில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது ஒரு பொறுமையாக தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அதனால் அனாவசியமாக அவங்க இவங்கன்னு தோது பார்க்குறத விட மக்களுக்கு என்ன தேவையோ தோது பார்த்துட்டு அடுத்த படிநிலையில் தோது பார்க்கணும். ஓகே, முதலாவது எனக்கு ஒரு சேஃப் ஜோன் இருக்கணும். அப்படின்னா தான் கவர்மெண்ட் ஒர்க்குன்றது எனக்கு தோதாகும். ஓகே, அன்சேஃப் ஜோன்லலாம் எனக்கு தோதாகாது. ஓகே, இந்த போராளியாக இருக்கிறது, இந்த புரட்சி செய்கிறது, இந்த சமூக ஆர்வலராக இருக்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு தோதாகாது. ஓகே, அதனால் என்னோடய நிலையிலையும் எனக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு பதம், கேஷ் அப்படின்லாம் தேவைப்படுது. அதுக்காக நிறையா கவர்மெண்ட்ஸ் யோசிங்க. ஓகே, அப்போனா தான் எனக்கு ஓரளவு தோதானா தான் நான் ஓரளவு தோது பார்ப்பேன். ஓகே, என்ன கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆஃபீஸ், அவ்வளோதான். அந்த ஆஃபீஸுக்கு யாருங்க தலைமை நிர்வாகி, ஃபவுண்டர் யாருங்க, ஓனர் யாருங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். இப்போ கவர்மெண்ட் இருக்குன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு யாருங்க இன்சார்ஜ்? ஓ, அவர் தானா, அவருக்கு கரெக்டாக எல்லாம் தோதானா தான் அவரெல்லாம் தோது பார்ப்பார் அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகே, சரி, இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்னா, இந்த பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அதுக்கப்புறம் மருத்துவமனை, சில இடங்கள்லாம் அந்த கடிகாரத்தை அமைக்கணும். ஏன்னா டைம் அப்படின்றது சரியான வகையில் தோது பார்க்கணும். ஓகே, நிறைய இடத்துல டைம் அப்படின்றது தோதாகலை. அதனால் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட டைம் அப்படின்றது அமைக்கலாம். ஓகே, அடுத்து நலத்திட்டங்கள் நிறையாவே இருக்குது. ஓகே, அது எல்லாத்தையும் வகுத்து செயல்படுத்தணும். சரி, என்ன தீர்வு அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாமே அமைச்சாச்சு. இந்த தமிழ்நாட்டுக்கு 30 ட்ரில்லியன், அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் தோது பார்க்குறேன்றது எனக்கு நிச்சயமாக சிரமம். அதனால் மற்ற கண்ட்ரிஸை தோது பார்த்தா தான் எனக்கு ஓரளவு தோதாகும். ஓகே, அதனால் தினந்தோறும் நான் வெவ்வேறு நாடுகளை தான் தோது பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே, அந்த வகையில் ஃப்ரான்ஸ் நாட்டை ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, எல்லாமே கோடிங் தான். ஓகே, கோடிங்லேயே ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்றது ஓரளவு தோதாகும். ஓகே, அதனால் தமிழ்நாட்டு ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட். ஓகே, இதுக்கு மேலே நீங்களே தோது பார்த்துக்குங்க. ஓகே, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், போதும் எனக்கு. நான் வெவ்வேறு நாட்டை தோது பார்த்தா தான் எனக்கு தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.